ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி ஒயிட் குருமா எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? வெஜிடபிள் ஒயிட் குருமா. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, உடச்சக்கடலை கொஞ்சமாக, இதெல்லாம் போட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பூண்டு போட மறந்துட்டேன், அப்புறமா போட்டு அரைச்சேன். இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டாணி, இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. பச்சை மிளகா வந்து நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா காரத்துக்கு நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா கீரி போட போகிறேன். அதனால் இதில் 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு இப்போ ரெடிமேட் இடியாப்ப மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் போட்டு. 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருந்தாலே போதும். தொடும்போது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, பிரிஞ்சு இதில் மட்டும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு மறந்துட்டு போட்டு அரைக்கிறதுக்கு இப்போ போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அதுலேயே அரைச்சதால போடல. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினாலே போதும். பச்சை மிளகா 2 நான் கீரி போட்டிருக்கேன். இது ஒயிட் குருமான்றதால நீங்கள் மிளகாத்தூள் போட வேணாம், இல்லை மஞ்சத்தூளும் போட வேணாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக மார்னிங்கில் செஞ்சிடலாம். தேங்காய் பிஞ்சுக்கு இல்லை இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்னஸாக வேணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க போதும். அதுக்குள்ளே நம்ம இங்கே இடியாப்பழத்தை பிழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தடவி மாவு போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன், வேக வச்சு எடுத்துக்கிறேன். குருமா 3 விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடியாப்ப குருமா ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பமும் வேக வச்சு எடுத்துட்டேன். ஈஸியாக உங்களுக்கு ஒரே 1 பாட்லேயே செஞ்சிடலாம் ஒயிட் குருமா. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.